ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 8072586715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் ரஜி சார். வணக்கம் நிலேஷ். வெல்கம் பேக் டு த மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த ஃபைனல் ட்ரேட். யா சார், ஸோ எஸ்டர்டே ஒரு நியூ நம்ம சவுத் இந்தியா பிராண்டான ஜுவல்லர் பிராண்ட் வந்து என்டர் ஆயிருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ள. லலிதா ஜுவல்லர்ஸ் ஐபிஓட செகண்ட் டே இது. ஸோ அதை பத்தி ஒரு உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு புக் பில்டிங் ஐபிஓ. ஆல்மோஸ்ட் அபவுட் 1700 crores சைஸ். இந்த புக் பில்டிங் சைஸ் வந்து 1700 crores. இதில் வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து இந்த ஐபிஓ நடக்கிறது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் 5.97 கோடி ஷேர்ஸ் அண்ட் ஓஎஃப்எஸ் வந்து 2.49, அதாவது 2.5 கோடி ஷேர்ஸ் வந்து ஓஎஃப்எஸ். ஸோ அதில் வந்து ஒரு 500 கோடி கிடைக்கும். இதோட ரேஞ்ச் வந்து பிட்வீன் 190 and 201 அந்த ரேஞ்சில் இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த கோல்டு ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணோம் அப்படின்றத பார்க்குறாங்க. அது பண்டக சந்தையில் இருந்தாலும் சரி, கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கோல்டு ஃபிசிக்கலாக வாங்குறதா இருந்தாலும் சரி. ஸோ கோல்டு ப்ரைஸிங் வந்து இவ்வளோ தூரம் ஏற்றம் சந்திக்கும் பொழுது இன்ஃபேக்ட் யூ வில் ஃபைண்ட் தட் இந்த கோல்டு ஜுவல்லரி, ரீட்டைல் ஜுவல்லரி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப க்ரௌடடான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் லிஸ்டடே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் டைட்டன் இருக்கு, லலிதா ஜுவல்லரி இருக்கு, தங்கமயில் இருக்கு, பிஎன் கார்கில் இருக்கு. ஐ மீன் யூ கேன் கோ ஆன் நேமிங். இந்த மாதிரி தேர் ஆர் செவரல் மோர், நிறைய பங்குகள் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது. அதே போல லலிதா ஜுவல்லரி ஐ திங்க் ஒரு 62 கிளைகள் வந்து சவுத் இந்தியா முழுவதுமாக வைத்து ஐ திங்க் குவைட் அ ஃபெமிலியர் பிராண்ட் இன் த சவுத். ஸோ ஹீஸ் ட்ரைங் டு கேஷ் இன் ஆன் தட் பாப்புலாரிட்டி. அதில் டெட் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங், இந்த பல காரணங்களுக்காக எக்ஸ்பான்ஷன் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இதோட இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க போனால் மோஸ்ட்லி டு இன்வெஸ்ட் இன் டு அ கோல்டு ரிலேட்டட் ஷேர். ஸோ கோல்டை டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியல, சரி கோல்டு விற்கிறவங்களாவது நம்ம வாங்கி ஒரு ஷேர் போர்ட்ஃபோலியோ வைத்திருந்தால் தங்கம் விலை ஏறும் பொழுது இந்த பங்கோடைய விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு லலிதா ஜுவல்லரி ஷேர்ஸ் வந்து ஒரு பாசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடா எடுத்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 2வது நாள், நாளையோட இந்த ஐபிஓ முடியும். பட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ திங்க் இதோட ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பயங்கரமா இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இன்ஃபேக்ட் ஓவரால் நம்ம பார்க்க போகுமானால் ஐ திங்க் வி ஹவ் இன்வெஸ்டட் ஆல்மோஸ்ட் 69 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்டு. ஸோ தட் மீன்ஸ் அவ்வளோ தூரம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதில் பெரிய அளவு நடந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அண்ட் அதே சமயத்தில் ஐ திங்க் மோர் டு டூ வித் the interest in people trying to buy into gold related shares அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்பொழுது அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல சேலஞ்சிங்காக இருக்க போகுது. இதை நம்ம ஆல்ரெடி மில்கி மிஸ்ட், நாட் ரிலேட்டட் கோல்ட் அண்ட் ஜுவல்லரி ஸ்டாக் ஷேர், பட் ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ணக்கூடிய மில்கி மிஸ்ட் ஐபிஓவில் இது மாதிரி பார்த்தோம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும் பொழுது we find that allotment chances are ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே போல தான் இந்த ஒரு பங்குக்குமே நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து குட் பி அ சேலஞ்சிங் இஷ்யூ அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பட் ஆல் இன் ஆல் லாட் ஆஃப் ரீட்டைல் இன்ட்ரெஸ்ட், லாட் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைபிங் ஃபார் இட் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஷோர் சார், ஷோர். ஸோ இந்த மில்கி மிஸ்ட் மாதிரி இன்னும் ஒரு டே இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆமாம். யா சார். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சின் ஷிப்யார்டோட ஷேர்ஸ் வந்து 2.28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஆக்சுவலாக கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் தேர். இன்னைக்கு வந்து ஏற்றம் சந்தித்ததுன்றது வேற விஷயம். பட் ஓவராலாக நம்ம பார்க்க போனால் அவங்களுடைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 19.4% ப்ராஃபிட்ல வந்து ஒரு சரிவை சந்தித்தது. அதே போல அவங்களோட ரெவென்யூ வருவாயில வந்து ஒரு 2.3% மட்டுமே ஒரு ஏற்றம் சந்தித்ததாக அவங்க குவார்டர்லி ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அதே சமயத்துல
இவங்க வந்து ரீசென்ட்லி, அதாவது சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு ஒரு வெசல், அதாவது ஒரு கப்பல், எம்எஸ் மரியா அப்படின்ற கப்பல், ஒரு ஜெர்மன் கிளைண்ட்டுக்காக தயார் செய்த இந்த கப்பலை வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி அதர் திங் தட் ஹேப்பன்ஸ் ஹியர். அண்ட் மூன்றாவது வந்து நேவல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டெடியாக இவங்க வந்து, அதாவது டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ், ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர், ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் எல்லாமே இந்தியன் நேவிக்காக பண்ணி கொடுக்கறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவங்க கடைக்கு இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் இவங்களுடைய பிஸ்னஸஸ் வந்து பில்ட் ஆகி கொண்டே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இதுல இரண்டு தரப்புல நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று, டெலிவர்ட் அ நியூ வெசல். இரண்டாவது, ரிசல்ட் வந்து அவ்வளவு சிறப்பா இல்லை, பட் ஸ்டெடி ஆர்டர் புக்கின் காரணமாக ஐ திங்க் ஓவரால் த ஷேர் பிரைஸ் கண்டினியூஸ் ரிமைன் கொஞ்சம் பாயிண்ட். ஏன்னா ஃபார்வர்ட் லுக்கிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த பங்குக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நிலேஷ். ஷோர் சார், ஷோர். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா த எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் வந்து 2.04% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? Exide industry is mostly to do with batteries, so that is their core line of business. Yes. நிலேஷ், ஸோ இதோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் மைக்ரேஷன், இரண்டாவது லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர்ஸ் ஃபார் கன்வென்ஷனல் வெஹிக்கிள்ஸ், மூன்றாவது இது வந்து ஆட்டோ ஆன்சிலரி செக்மெண்ட்ல வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்காக நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு 10% ஆக்சுவலா 10 ரூபாய் வீழ்ச்சி, ஆல்மோஸ்ட் 2.25% வந்து இன்னைக்கு விழுந்ததாக நம்ம பார்க்க முடியுது. இது காரணிகள் நம்ம பார்த்தோமானால் ஐ திங்க் கம்பேரிசன் வித் இஸ் எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர் தான் இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அண்ட் தட் ஐ திங்க் இஸ் அமர் ராஜா, which I think is slowly eating into the market share of this company அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. And that I think results in the stock price taking a small beating, right? So also input cost வந்து இவங்களோட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ புதுசாக அந்த லித்தியம் அயான் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கும் அந்த அந்த ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றதையும், அண்ட் பிகாஸ் ஆஃப் காம்படிஷன் அதோட ரீபேமெண்ட் டுவர்ட்ஸ் ஏர்னிங்ஸ் ஆஃப் தட் அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆக போகுது என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரணி. ஆல்சோ சமீப காலத்தில் இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் கொஞ்சம் அதிகரித்திருக்கு. ஐ திங்க் எக்ஸைட் பேட்டரிஸ்ல வந்து இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங், அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே சமயத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஒரு ஸ்லைட் ரிடக்ஷன் இன் தேர் ஹோல்டிங்ஸ் த்ரூ செல் ஆஃப் வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் அ கம்பைன்ட் ஃபேக்டர் தட் ஆக்சுவலி புஷ் த பிரைஸ் டவுன். ஷோர் சார், ஷோர். ஸோ இன்னைக்கான கோல்டு, காப்பர் அண்ட் க்ரூட் ஆயில் பற்றி உங்களோட டேட்டா என்ன சார்? ஓகே, ஈரான் போர் வந்து ஐ திங்க் இஸ் என்டரிங் இன்டு அ வெரி ட்ரிக்கி ஃபேஸ் அட் திஸ் டைம், பிரைமர்லி பிகாஸ் எந்த விதமான அந்த போர் நிறுத்தத்துடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத வைத்து ஒரு ஒரு காரணி அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். போன தடவைலாம் 60 days அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அது நேற்றோட முடிந்து விட்டது. பட் முடிந்த வண்ணமாக இருக்குமே இரண்டு தரப்பினருமே அந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதை குறித்து எந்த நடவடிக்கையும் இரண்டு தரப்பினருமே எடுக்கவில்லை. அதே சமயத்துல யுஎஸ் வந்து, அதாவது ட்ரம்ப் வந்து ஒமானை பாம்பு செய்ய போகிறோம் அப்படின்றதையும் திடீர்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த ஒரு டாக்ஸ்ல வந்து இவங்க இன்வால்வ் ஆகி ஈரான் பக்கமா நின்றால் ஐ திங்க் ஒமானை வந்து நாங்கள் பாம்பு செய்து விடுவோம் அப்படின்றது ட்ரம்ப் சொன்ன ஒரு காரியமும் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நெவர்தலெஸ், ஸோ அக்ரெசிவ் ஷெல்லிங் அண்ட் பாம்பிங் வந்து தொடர்ச்சியாக இரண்டு தரப்பினருமே நடக்கிறத நம்ம பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக ஒரு அன்சர்டனிட்டி வந்து இன்னும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த போர் எப்போ முடியும், இது எப்படி அவுட்கமா இருக்க போகுது என்பதையும், யூஎஸ் வந்து இதை ரொம்ப ஈஸியான ஒரு போர் அப்படின்னு நினைத்தான் பிப்ரவரியில் இதுக்குள்ள நுழைஞ்சாங்க. பட் ஐ திங்க் ஈவன் ஆஃப்டர் ஆஃப்டர் 5-6 months பெரிய அளவில் எந்த விதமான ஒரு ப்ரோக்ரஸும் இவங்களால் செய்ய முடியவில்லை என்பது இவங்களுக்கு ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ், யூஎஸ்க்கு ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் ஐ திங்க் இதன் அடிப்படையில் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஏற்றம் சந்திச்சதை பார்த்தோம். முக்கியமாக WTI க்ரூட் ஆல்மோஸ்ட் $85 ஒரு பேரலுக்கும், அதே போல பிரெண்ட் க்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் $90-91 டு அ பேரல்.
ட்ரேட் ஆகிறதே நம்ம பார்க்குறோம். இது காலையிலிருந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் ப்ரைஸ் அப்போர்ட் ப்ரெஷரில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 4400 $4,400 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் தொட்டு அதை ஒட்டி ட்ரேட் பண்ண வர்த்தகம் நடந்து வருவதை பார்க்குறோம். முக்கியமாக சர்வதேச சந்தைகளில் ETF பையிங், அதே சமயத்தில் ஆப்ஷன் பொசிஷன்ஸில் வந்து லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிறதையும் பார்க்குறோம். ஸோ மறுபடியும் கோல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து சர்வதேச சந்தைகளில் முதலீட்டாளர்கள் மனதில் வந்து நுழைந்திருக்கிறது. டேக் இட் ஆன் த லாங் சைட் டு இன்வெஸ்ட் இன் டு கோல்டு அப்படின்றது அவங்க மனதில் நுழைஞ்சிருக்கிறது. ஸோ கோல்ட் ப்ரைஸ் கொஞ்சம் பாயிண்டாக இருக்கிறதையும், வெள்ளி அதே போல் $65-66 பர் அவுன்ஸ் அந்த ரேஞ்சிலையும் ட்ரேட் ஆகி வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். காப்பர் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கிறத பார்க்குறோம். 669, 6.69, 6.70 இருந்தது. பட் நவ் பேக் டு $6.53 பர் பவுண்ட். ஸோ ஒரு சிறிய கரெக்ஷன் அங்கே நடந்திருக்கிறது. ஐ திங்க் ஓவரால் ஆயில் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த போரின் காரணமாக நமக்கு சந்தையிலேருந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ சார், அப்போ இரு நாடுகளும் வந்து அவங்களோட அக்ரிமெண்ட்ஸை போட்ட பிறகு தான் ஒரு ப்ராப்பரான இது கிடைக்கும்னு சொல்றீங்க, கரெக்டா? இது வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு கரெக்ஷன் ஆகணும்னா அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒன்று உறுதியாக நடக்கும். கரெக்ட். ஷோ சார், ஸோ இன்னையோட சந்தை எப்படி சார் முடிய போகுது? இன்னையோட சந்தை முடியும் பட்சத்தில் ஐ திங்க் we are ஆல்ரெடி எண்டிங் டவுன்வர்ட்ஸ். நம்ம வந்து இறக்கத்தோட தான் இருக்கிறது. நான் இதை தொடர்ந்து சொல்லி வருகிற உங்க ப்ரோக்ராம் நிகழ்ச்சியில ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து நம்ம அந்த ஹை 24,770 என்ற ஹை தொடர்ச்சியாக அந்த நாள்ல இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் ஃபார்ம் பண்றத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்றைய தினம் கூட நம்ம 24,154 அப்படின்ற ஒரு லோ டெஸ்ட் செய்ததை பார்த்தோம். விச் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் நேற்றைய தினத்தை லோவை விட ஒரு 70 புள்ளிகள் குறைவாக தான் அந்த லோ டெஸ்ட் செய்திருக்கு. அதே போல ஹையும் கூட 24,269 புள்ளிகள். ஸோ அகெயின் இன்னைக்குமே கூட லோவர் லோஸ் லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் தான் சந்தைக்கு இருக்கிறது. ஸோ ஒரு வீழ்ச்சியின் ஒரு ஸ்டெடி ஃபால், தொடர்ச்சியாக அந்த வீழ்ச்சியின் பாதையில மட்டுமே சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தை அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. முக்கியமாக நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக ஆஸ் அ ஃபாலிங் செக்டர், பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய செக்டர் வந்து நிஃப்டி ஐடி அப்படின்றத பார்க்க முடியுது. ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் 2% வீழ்ச்சியோடு இருக்கிறது. அதே போல ரியாலிட்டி விச் இஸ் ரியல் எஸ்டேட், இது எல்லாமே வந்து சந்தையில் ஒரு வீழ்ச்சி பெரிய அளவு நடந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஏற்றம் சந்தித்தது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ கொச்சின் ஷிப்யார்டை பற்றி கேட்டீங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த ஏற்றம் தான் இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து ஒரு பெரிய ஏற்றம் சந்தித்திருக்கிறது. அதே போல நிஃப்டி மீடியா, நிஃப்டி ஆட்டோ, இது எல்லாமே வெரி மார்ஜினல் இன்க்ரீஸ், 0.3%, 0.6% எல்லாம் ஏற்றம் சந்தித்திருக்கிறது பார்க்குறோம். பட் ஓவராலா சந்தையில வந்து ஒரு டிப்ரெஸ் மூட்ல தான் இருக்கிறது. ஸ்டெடியாக ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய சந்தை. அண்ட் தொடர்ச்சியாக அந்த போரின் காரணமாக ஐ திங்க் கிரேட்டர் இம்பாக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வார். போரின் காரணமாக ஐ திங்க் இன்னும் அந்த டவுன் சைட் ப்ரெஷர் சந்தையில இருந்து வருகிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நிலேஷ். ஷோ சார், ஷோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ நிலேஷ்.